சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இட்லி சாம்பார் 3 கலர் சட்னி இருக்கு இல்லையா, ரெட் கிரீன் அண்ட் ஒயிட். அப்புறமா அந்த சாம்பார் நான் எப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ட் ஆகுறது இங்க சாப்பாடு. ஏன்னா பக்கா சவுத் இந்தியன், அந்த மாதிரி டேஸ்ட் இங்கே வேற எங்கேயும் கிடைக்காது. லவ்லி சார், தேங்க் யூ so much. எல்லாருக்கும் வணக்கம். என்னை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, நான் ஒரு லிரிக் ரைட்டரா, டைலாக் ரைட்டரா, ஸ்டோரி ரைட்டரா, அசிஸ்டன்ட் டைரக்டரா ஸ்டார்ட் பண்ணேன் கெரியர். அதுக்கப்புறம் 2 படம் பண்ணேன், விஷ் அண்ட் தரலே நண்பகான்ட்டு. அதுக்கப்புறமா என் லைஃப்ல பெரிய ஹிட்னா சிவண்ணா சாரோட ஓம். ஒரு 2 டேஸ்ல அவரை பத்தி ஷூட்டிங் பார்த்து எல்லா பிரஸோட சொல்லிட்டாரு, இவர் பெரிய டைரக்டர் ஆகுறாங்கன்னுட்டு. எனக்கு பயமாச்சு, என்ன சார் இன்னும் 2 டேஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அப்பவே சொல்லிட்டீங்க நீங்க. பாருமா நீ பாரு, படம் ரிலீஸ் ஆன அப்புறமா அப்பவே பவிஷ்ய சொன்னார் அவரு. என்ன மாதிரி பெரிய ரொம்ப டைரக்டர்ஸ்க்கு அவர் பிரேக் கொடுத்திருக்காங்க. எவ்வளவோ டைரக்டர்ஸ், ஒரு 130 ஃபிலிம்ஸ்ல ஒரு 50 டைரக்டர்ஸ்க்கு பிரேக் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு 130 ஃபிலிம்ஸ் 150 ஃபிலிம் பண்ணி பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு இன்பிட்வீன் பிரேக் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் பார்த்து அப்புறமா சிவண்ணாக்கு அப்ரோச் பண்ணி அப்புறமா எனக்கு வந்து சொன்னாரு. அவர் வந்து சொன்னா, நீங்க பெரிய மியூசிக் டைரக்டர், நீங்க என்ன சொன்ன நான் பண்ணணும், ஏன்னா பிகாஸ் இட் இஸ் மை டியூட்டின்னு சொன்னாரு. சிவண்ணாவோட பண்றதே ஒரு லக்கு. இந்த படத்தை ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணிருக்கிறேன், எல்லாம் பாருங்க. ராஜ்பி ஷெட்டி கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறமா கிரெடிட் ஷூட் கோ டு ஹிம் ஆல்சோ. ஹி இஸ் a great producer. ஃபுல் சிஜி ஒர்க் எல்லாம் கனடால பண்ணிருக்காங்க, ரொம்ப பெரிய பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க. ஸோ we need all your blessings. Please bless us. Thank you, support us. Thank you. Thank you so much sir. Sir விடாதீங்க சார், உங்களுக்கும் क्वेश्चंस இல்ல சார், எல்லாருக்குமே எனக்கு क्वेश्चंस கண்டிப்பா இருக்கு. So sir, we'll definitely start with Om. It was such a iconic film. It is such an iconic film. So நீங்க சொல்லுங்க, எனக்கு டைரக்ட் பண்றதுக்கோ அவரோட நடிக்கிறதுக்கோ which one do you prefer? இது ரெண்டுல acting. Okay, I love to direct him actually, because அவர் என்னன்னா டைரக்டர் ஸ்டார்லிங். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும்னா, பெரிய ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஸ்டார். அப்போ நான் என்ன புது டைரக்டர். ஒரு சீனு ஒரு ஜெயில ஒரு செல்ல ஒரு ஷாட் எடுக்கணும், எப்படி சொல்றதுன்னு அங்கே சார் இந்த செல்ல இங்க நல்லா கொண்டு போய் உக்காந்தா எல்லாம் எடுத்துடுறாங்க சார், ஒன்லி செட்டில உட்கார வைக்கிறாங்க. எப்படி பண்ணப்பான்ட்டு அப்படி பட்டு எல்லாமே பண்ணிட்டேன். முன்னாடி பண்றாங்க அவரு. அவ்வளோ ஒரு டார்லிங் அவரு, அவ்வளோ ஒரு ஸ்வீட் ஹார்ட். அதுக்குதான் அவ்வளோ பெரிய எல்லா புது டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. Credit should go to Shivana. Lovely sir. And இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, டீசர்ல வந்து லாஸ்ட்ல ஒரு ஷாட் சார், ஒரு டாகோட இருக்கீங்க அண்ட் நீங்களும் அதே பொசிஷன்ல உட்காந்துருக்கீங்க. அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் நீங்க. இது மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொன்னப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? டக்குன்னு ஸ்போர்ட்டிவா பண்ணிட்டீங்களே. ஐயோ, அதெல்லாம் டைரக்டர்ஸ் விஷன். அது நான் என்ன சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் இல்ல. என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாரு, இப்படி இருக்கணும் கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு போர்ட்ரே பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த லாங் டியூரேஷன் ஷூட்டிங் பீரியட்ல ஒன் மெமரி உங்களுக்கு இந்த செட்ல இருந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு, செம ஜாலியான ஒரு நாள்னா இது சொல்லுங்க. இல்ல அது என்னவோ தெரியாது, இவரோட பண்ண ஒரு டேலும் மெமரி. ஓம் இந்த வெற்றி 2-3 படம் பண்ணிருக்கேன், அவர் கூட ஆக்ட் பண்ணிருக்கிறேன். அப்புறமா இந்த படம் எவ்ரி டே இது மெமரபிள் டே. அந்த மாதிரி அவர் என்னன்னா ஒரு ஜாலியா இப்போ பேசினார் இல்லையா, இது எதுவுமே இல்ல ஷூட்டிங்ல பாக்கணும். ஃபுல் அட்மாஸ்பியரே ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட். எவ்ரி டே இஸ் a beautiful memory for me. Okay sir, very lovely. One last question. உங்களுக்கும் நீங்க பேச தமிழ்ல எனக்கு எல்லாம் தெரியுது. இந்த டீமே வந்து சென்னைக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு கனெக்ட் இருக்கிற டீம். உங்களுக்கு சென்னையில மோஸ்ட் ஃபேவரட் திங் டு டூனா என்ன சொல்வீங்க? சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இட்லி சாம்பார் 3 கலர் சட்னி இருக்கு இல்லையா, ரெட் கிரீன் அண்ட் ஒயிட். அப்புறமா அந்த சாம்பார் நான் எப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ட் ஆகுறது இங்க சாப்பாடு. ஏன்னா பக்கா சவுத் இந்தியன், அந்த மாதிரி டேஸ்ட் இங்கே வேற எங்கேயும் கிடைக்காது. Lovely sir, thank you so much. Wishing you all luck and love.